தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை எதிர்வரும் நாடாளுமன்றத்தில் முன்வைக்க சந்தர்ப்பம் உள்ளதாக நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார். 26ஆம் தேதி முதல் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சட்டமூலத்தை சமர்ப்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் சட்டமூலத்தை அன்றைய தினம் முன்வைப்பதா இல்லையா என்பது சபாநாயகரின் முடிவு என அவர் கூறியுள்ளார். கடந்த 18ஆம் தேதி வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் 7 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் முதல் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான நெருங்கிய நாள் எதிர்வரும் 26ஆம் தேதியாகும் என நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குலரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் சமையல் எரிவாயு கையிருப்பு இன்மையால் பல கடைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹட்டன் மற்றும் பெருந்தோட்டங்களை சுற்றியுள்ள முக்கிய நகரங்களில் பல நாட்களாக எலக்ட்ரோ எரிவாயு விநியோகிக்கப்படாததால் எலக்ட்ரோ எரிவாயு விநியோகஸ்தர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எலக்ட்ரோ எரிவாயு நிறுவனம் சுமார் 1 மாத காலமாக எரிவாயு கையிருப்புகளை விற்பனை பிரதிநிதிகளுக்கு வழங்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. மேலும் அட்டவணைக்கமைய எரிவாயு இருப்புகளை விநியோகிக்காத காரணத்தினால் இந்த எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஹட்டன் பிரதேச எரிவாயு விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் லிட்ரோ எரிவாயு கிடைக்காமல் ஹட்டன் நகரில் உள்ள பல எரிவாயு விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளன. 22வது அரசியலமைப்பு திருத்த பிரேரணையால் தேர்தல் பாதிக்கப்படும் என்பது பல்வேறு குழுக்களும் படிப்பறிவு இல்லாதவர்களும் வெளியிடும் கருத்து என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வின் நிகழ்ச்சி நிரலில் 22வது அரசியலமைப்பு திருத்த பிரேரணை உள்ளடக்கப்படவில்லை. 22வது அரசியலமைப்பு திருத்த பிரேரணை ஜனாதிபதி தேர்தலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த அரசியல் அமைப்பு திருத்த பிரேரணையால் தேர்தல் பாதிக்கப்படும் என்பது பல்வேறு குழுக்கள் மற்றும் படிப்பறிவு இல்லாதவர்களால் வெளியிடப்படும் கருத்து என சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து நிறைவேற்று அதிகாரமற்ற அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்த மாதம் முதல் 5000 ரூபாவினால் அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் அண்மையில் அதிகரிக்கப்பட்ட 10,000 ரூபாய் கொடுப்பனவுடன் ஒவ்வொரு ஊழியருக்கும் 15,000 ரூபாய் கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மதிப்பாய்வு செய்யவும் அவர்களது சம்பளத்தை அடுத்த வருடம் முதல் திருத்துவதற்காகவும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் உதய சேனவிரத்ன தலைமையில் குழு ஒன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது. கடுமையான தீர்மானங்களை அடுத்து நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டது போன்றே வெள்ளம் மற்றும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முடிவுகளையும் எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற இலங்கை செஞ்சிலுவை சங்கம் கொழும்பு கிளையால் நடத்தப்படும் வெள்ள அபாயங்கள் மற்றும் டெங்கு ஒழிப்பு பிரச்சாரத்தின் ஆரம்ப நிகழ்வில் பங்கு பற்றிய போதே சாகல ரட்நாயக்கா இதனை தெரிவித்துள்ளார். களுத்துறை கடற்கரையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சுங்க திணைக்கள நிர்வாக அதிகாரி மீது போலீசார் தாக்குதல் நடத்தியுள்ளனர். சம்பவத்தில் தாக்குதலுக்குள்ளானவர் களுத்துறை பிரதேசத்தைச் சேர்ந்தவராவார். அதிகாரி ஞாயிற்றுக்கிழமை களுத்துறை கடற்கரையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அங்கு கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் சிலர் இவரை சோதனையிட்டுள்ளனர். இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான அதிகாரி களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கு சரியான கொள்கையொன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்தார். இவ்வாறான கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படாத வகையில்
வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்றார். வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் கொள்கை வகுக்கும் தீர்மானம் நல்லதொரு முடிவு என அவர் தெரிவித்துள்ளார். தேவையான அடிப்படை வேலைகள் செய்யப்பட்டுள்ளன. அதற்காக 15 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசாங்கத்தின் வருமானத்தையும் அதிகரிக்க முடியும் என்றார். இன்று முதல் ஒரு முட்டை சந்தைக்கு 42 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் முட்டையின் விலையை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சங்கத்தின் தவிசாளர் RM சரத் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் முட்டையின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் மீண்டும் முட்டையை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கைக்கு மீண்டும் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கான தீர்மானம் அறிவிக்கப்படவுள்ளதாக வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். தேசிய கண் வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அவர் உடனடியாக பதவி நீக்கப்படாவிட்டால் இன்று காலை 8 மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த வைத்தியரின் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடுகள் காரணமாக அவரை பதவி நீக்குமாறு கோருவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய கண் வைத்தியசாலையின் செயற்பாடுகளை சுமூகமாக முன்கொண்டு செல்வதற்காக பொருத்தமான ஒருவர் அங்கு பணிப்பாளராக நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அம்பாறை காரைதீவு பிரதேச சபைக்குட்பட்ட மாளிகைக்காடு பிரதேசத்தில் உள்ள மர ஆலையொன்றில் நேற்று மாலை தீப்பரவல் ஏற்பட்டது. தீப்பரவலில் பல மரங்கள் எரிந்து நாசமாகின. பிரதேசவாசிகள் கல்முனை மாநகர சபையின் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த தீப்பரவல் மின்கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு பாதீட்டில் பணம் ஒதுக்கப்பட்டதால் ஜனாதிபதி தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் கூடிய போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை நடத்துவதற்கு ஆதரவளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க தாம் தயாராகி வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கின்ற போதிலும் ஜனாதிபதி தேர்தலை கண்டிப்பாக நடத்துவேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலம் மிகவும் கடினமான காலகட்டமாக இருந்ததாக தெரிவித்த ஜனாதிபதி அதனை நாடு தற்போது கடந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஜப்பானுக்கு விஜயம் செய்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் சுகே யோசிபூமிக்கும் இடையே சந்திப்பு ஒன்று நிகழ்ந்துள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று ஜப்பான் வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கையில் நிலவுகின்ற பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் குறித்தும் இரு நாடுகளுக்கிடையில் நீண்ட காலமாக இருந்து வருகிற நட்புறவு தொடர்பதாகவும் ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் விரிவாக பேசப்பட்டதுடன் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். கந்தானை பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த இனந்தெரியாத நபரின் நிர்வாண சடலத்தை கந்தானை போலீசார் மீட்டுள்ளனர். இறந்தவரின் முகம் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சிதைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் கந்தானை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஹம்பத்தோட்டையில் வீதியில் பயணித்த தம்பதி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மித்தேனிய கல்பத்தாய ஜூலம்பிட்டிய வீதியில் 6ஆம் மைல்கல் பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளம் குடும்பஸ்தர் மீது வாழ்வீட்டு குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இதன் பொழுது 28 வயது இளைஞன் மீதும் அவரது மோட்டார் சைக்கிள் மீதும் வாள்களாலும் இரும்பு கம்பிகளாலும் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. நேற்று மாலை வட்டுக்கோட்டை அராளி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அராளி மத்திய குமுக்கன்குள வீதியால் சென்ற இளம் குடும்பஸ்தரை முச்சக்கர வண்டியில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று மறித்து அவர் மீது வாளால் வீசிய போது அவர் விலத்திய நிலையில் குறித்துவிட்டு அவரது மோட்டார் சைக்கிள் மீது சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது மோட்டார் சைக்கிள் மீது கம்பிகளாலும் வாளாலும் தாக்குதல் நடாத்திவிட்டு சென்றது. இதன்போது இளைஞனின் கையில் வாள்வெட்டு காயமும் உடலில் அடிகாயமும் ஏற்பட்டது. இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளானவர்கள் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்ததுடன் குறித்த கும்பல் ஊரை விட்டு இனமும் வெளியேறவில்லை. நீங்கள் வந்தால் அவர்களை கைது செய்யலாம் என தெரிவித்தும் காவல்துறையினர் அசண்டை இனமாக செயற்பட்டு அவர்களை வெளியேற்றியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட இளைஞன் 107 என்ற அவசர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு சம்பவம் தொடர்பில் அவர்களுக்கு தெரியப்படுத்திய பின்னரே காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை செய்துவிட்டு சம்பவ இடத்திற்கு சென்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.